வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன், ஜோதிடர். இன்றைக்கி நம்ம எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக என்ன ஒரு தகவலை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ஒரு பெரிய ஒரு பயிற்சின்னே சொல்லலாம். இதுவும் ஒரு பயிற்சி தான். வக்கர பயிற்சி. சனி பகவான் வக்கர பயிற்சி ஆக போகிறாரு. அந்த வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இப்போ சனி பகவான் உங்களுக்கு தெரியும், கும்பராசியில் இருந்துகிட்ருக்காரு. கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துகிட்ருக்காரு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு அவர் அப்படி பின்னோக்கி வரப்போகிறார். வக்கரம் என்றாலே பின்னோக்கி செல்வது. அப்போது இதில் பூரட்டாதியில் இருந்துட்டு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி சதய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. இதனால் இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து இந்த வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 5, அதுக்கப்புறம் கரெக்டாக நவம்பர் மாதம் வரைக்கும் இது இருக்கும். நவம்பர் மாதத்துலேயும் ஒரு இது இருக்குது. ஏன்னா சதயத்துலேருந்து அவிட்டம் இறங்குவார். அப்போ இந்த பேச்சில் இந்த 12 ராசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, 12 ராசிகள்னு சொல்லும்போது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் என்னென்னன்ற சின்ன ஒரு குறுந்தகவலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுன்றது, அதாவது முக்கியமான விஷயம் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த 12 ராசிகளுக்கும் ஒரே வீடியோவை நாங்கள் போட்டுட்ருக்கோம். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை இந்த சனி வக்கர பேச்சு கொடுக்க போகிறாரு. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இந்த சனி வக்கர பேச்சுன்ற போது எப்படி இருக்குன்ற பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சனி பகவான் கரெக்டாக கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருக்கின்ற போது அவருடைய வக்கர பயிற்சின்ற ஒரு நிலை வரும்போது என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை கொடுக்காரு. அதாவது உங்களுக்கு கொடுக்குறது நல்ல விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு அது ஒரு லாபம்னு சொல்லலாம். சனிக்கு அது லாப வீடாக இருக்கலாம். லாபம் இருக்கும்போது சனி பார்வையும் அந்த 11 மேஷம் மேலே விழுந்தாலுமே இந்த வக்கர பயிற்சி டைமில் சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். வீடு மாறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் மாற்றம் வரும் மேசராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, புதிய வேலைக்கான வாய்ப்பு வரும். அதாவது ஒருத்தங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு புதிய வேலைக்குள்ள வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்குள்ள வாய்ப்பையும் கொடுப்பாரு. கடன் அடைப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து அடைக்கிறதுக்குள்ள அதில் இருந்த சிக்கல்கள் குறைந்து உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு இந்த மேசராசிக்கு இந்த வக்கர பயிற்சியில் சனி பகவான் அதை கொடுக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சின்றது எப்படி இருக்க போகுது, வக்கர பயிற்சி. பணம் கொடுத்தல் வாங்கல்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு கும்பராசியிலிருந்து நீங்கள் சனி பகவான் இதை பார்க்கும்போது ஒரு இதை காட்டும். அப்போ பணம் கொடுத்தல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பணத்தினால கஷ்டம் வர்ற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பணம் வந்துடும் சார், ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டா, பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் பர்சனல் லைஃப்னு இருக்கும்போது பொருளாதாரத்தில் ஃபைனான்ஸ் லெவலில் ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இங்கே ஜாதகத்தில் காட்டுது. அதாவது இது உங்களுடைய பொது பலன்னு கூட வச்சுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனம் தேவை. மேக்சிமம் இந்த ஒரு 5 மாதத்துக்கு எந்த வாகனங்களும் வாங்க வேண்டாம். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. ஏன்னா வண்டி வாகனம் வாங்கும்போது கண்டிப்பாக பொருள் ஒரு பணம்ன்றது விஷயம் உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் அதுக்கு கடன் வாங்குவீங்க. அப்போ அந்த கடன் வாங்குகிற விஷயங்கள் இது பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். இந்த ஒரு 5 மாதம், அதாவது சொல்லுவாங்கல்ல, இப்போ ஜூலைலேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் எந்த ஒரு வண்டி வாகனங்களும் கடன்ற விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க மிதுனராசி அன்பர்கள். நீங்கள் அப்படி போனீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வர மாதிரி இருக்குது. வருமுன் காப்போம்ன்ற விஷயம் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னு நீங்கள் அதை இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம், மிதுனராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும்போது அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அவசரப்பட்டு திருமணம் நடத்த வேண்டாம் இந்த காலத்தில். ஏன்னா இனி உங்களுக்கு முகூர்த்த நாட்கள் வரும், நல்ல நல்ல மாதங்கள் வரப்போகுது. ஆனாலுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம்ன்றதையும் சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள்னு சொல்லும் போதே அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எதிலும் பொறுமைன்ற விஷயம் உண்டு. அது உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே தடைப்பட்டு போனாலும் நீங்கள் எதுலேயும் பொறுமையாக இருந்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த இதை கடந்து போவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க, வீடு கட்டுறாங்கல்ல, அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வீடு கட்டுறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வக்கர பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லேண்டு சம்மந்தமான, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவுமே இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் சில வில்லங்க இருக்கிற மாதிரி இருக்குது. அது கடகராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போக பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கியமான விஷயம், இன்றைக்கி குழந்தை பாக்கியன்றது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை பாக்கியம் சிம்மராசி அன்பர்களுக்கு
இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி மூலமாக சனி பகவான் ஆசீர்வாதம் மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் நல்ல செய்தி நடக்குங்க, சரிங்களா? அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய மாற்றம். திருமணமாகாதவர்கள் திருமணமாகும், வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு யூ-டர்ன் சொல்லுவாங்க, அதாவது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கியமாக சொல்லணும், உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த சில கடன் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் மாட்டியிருப்பீங்க. அந்த கடன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சு வர்றதுக்கான ஒரு வழி, அங்கே ஒரு உதவி, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. வேலை முன்னேற்றம் உங்களுக்கு பல இதில் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா கன்னிராசி அன்பர்கள், அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் சித்திரை அஸ்தம் இவங்களுக்கெல்லாம் அரசு வேலைக்குள்ளே எக்ஸாம்ஸ்லாம் எழுதிங்கன்னா அந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில வெற்றிகள் உங்களை தேடி வரும். அந்த வெற்றிகளை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்கள். துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், சரிங்களா? புதிய நண்பர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள்ட்ட பார்த்து பழகுங்கள். ரொம்ப உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிடுறீங்க துளாராசி அன்பர்கள். பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஸ் லெவலில் இருந்து உங்களுக்கு சில கஷ்டங்கள் குறையுங்க, சரிங்களா? கஷ்டங்கள் குறைஞ்சு சில மாற்றங்கள் வரும். நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்ககிட்ட உங்களை பாதுகாத்துக்கூடிய ஒரு காலம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி உண்டாக்கி கொடுக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லணும். விருச்சிக ராசின்ற போதே 4ஆம் இடம், உங்களுக்கு ராசிக்கு 4ஆம்ன்ற போது அந்த 4 அஷ்டமத்துக்கு பாதினே சொல்லலாம். அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படின்னா, சொத்து சம்பந்தமான விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். ஒரு விஷயத்தை விற்க போகிறீங்கன்னா அதுக்கு சரியான லாபம் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றே சொல்லிக்கிறேங்க, சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்படி கூட நடக்கலாம். ஒரு இடத்த நீங்கள் விற்று அது மூலமாக பணம் மூலமாக உங்களோட கஷ்டத்தை கூடிய காலம் கூட வரலாம். கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ இழந்தாலும் அந்த விஷயத்தை திருப்பி எடுத்துருவீங்க. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போகிற மாதிரி காட்டுது. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் வருத்தப்படாமல் அடுத்து என்ன இருக்கோ அதை பார்த்து இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போது உங்களுக்கு உங்களுடைய தூக்கம்னு சொல்ல பார்த்தீங்களா, தூக்கமே வராது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆகிட்டு இருக்கீங்க, எதுவுமே அடக்க மாட்டீங்க. நான் கிரக பயிற்சி நடந்துட்டு எல்லாமே நடந்துட்டுனா சுயஜாதகப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சுயஜாதகப்படி நீங்கள் சனி வக்கர பயிற்சி மட்டும் நம்ம பார்க்கோம். ஆனால் சில ஜாதக கிரகங்கள் உங்களுக்கு ஒரு அன்ஃபேவராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் விஷயத்தை பார்த்து செஞ்சீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கணும், சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. கவனம்னா நம்மளோட ஃபிட்னஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் இந்த நேரத்தில். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த வக்கர பயிற்சி கூட உங்களோட வேலைன்ற விஷயத்தில் சில மாற்றங்களை கொடுக்கும். அந்த மாற்றங்களை உங்களோட முன்னேற்றமாக ஆக்கிட்டு தனுசு ராசி அன்பர்கள் இந்த வக்கர பயிற்சியை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 2வது 3வது குழந்தைகள். நல்லா பாருங்கள், மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு குடும்ப சனின்னு சொல்லுவாங்க ஒரு கணக்கு. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் வருது. அது 2வது குழந்தை 3வது குழந்தைன்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒரு வீட்டில் முதல் குழந்தை இருக்கும், 2வது குழந்தை 3ஆம் குழந்தைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அரசியலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, சமூக பணிகள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கவனமாக தேரணும். உங்களை சுற்றி ஒரு விதமான எதிர்ப்பு அலைகள் இதாகிட்டு இருக்குது. அது உங்களோட பதவிக்கு கூட பிரச்சனை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மகர ராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் இருந்து நிலப்பிரச்சனை உங்களுக்கு தீரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா ஒரு அப்பா பையன் இருப்பாங்க, ஒரு குடும்ப தகராறு, ஏதாவது பேச்சு கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்களும் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயங்க, முக்கியமான விஷயங்கள் இதாங்க. எப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அதாவது கும்பராசி பெண்ணோட வாழ்க்கையில் சில பேருக்கு கணவன் வழிதவறி போய் விவாகரத்து வரைக்கும் போய் அது நின்று அது திருப்பி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு. மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சின்றது
ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு, மீனராசி அன்பர்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க. சரிங்களா? வாகன போக்குவரத்து அது மட்டும் கிடையாது. ஒரு லேண்ட் எதுவும் வாங்க போகிறீங்க, நிலம் சம்மந்தமான பொருட்கள் வாங்க போகிறீங்கன்னா அதையும் அதில் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், பத்திரங்களாக இருக்கட்டும், 1க்கு 2 தடவை பார்த்து வாங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் பார்க்க போகிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க போகிறீங்கன்னா, அந்த வரன் பார்க்குற போகிற விஷயத்துலையுமே ஜாதக பொருத்தம் இருந்தாலும் ராசி கட்ட பொருத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கும்போது 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு முடிங்க. ஏன்னா குடும்பத்தில் சில உறவு சார்ந்த பிரச்சனைகளை காட்டுது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் அதாவது மீனராசி அன்பர்களுக்கு வந்து சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு வந்து ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்திருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். அந்த குறைபாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யமும் உண்டாகிறதுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி வக்கர பயிற்சி உண்டாகி கொடுக்குங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்துலேருந்து கரெக்டாக நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு விதமான இந்த வக்கர பயிற்சின்றது வந்து எல்லா 12 ராசிகளுக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் நன்மையும் செய்கிறாங்க, தீமையும் செய்கிறாங்க. ஆனால் நன்மைன்ற விஷயம் தான் அதிகமாக செய்ய போகிறாங்க. ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு, அப்போது இந்த காலகட்டங்களை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு போனீங்கன்னா, சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் பெற்று நீங்கள் இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு நல்ல நிலை அடைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியும் உங்கள் 12 பேருக்கும் ஒரு சாதகமான ஒரு பயிற்சியாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, எல்லாம் நன்மைக்கு இந்த யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டு இருக்க போது இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற தனிப்பட்ட முறையில் சொல்கிறோம். அதில் நாங்கள் பரிகாரமும் சொல்கிறோம், என்னென்ன பரிகாரம் செய்யணுன்றதையும் சொல்கிறோம். ஏன்னா இங்கே 12 ராசி சொல்லும்போது 12 ராசிக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லும்போது யாரும் குழப்பிடக்கூடாது. அதனால நான் தனித்தனியாகவே ஒரு வீடியோஸ் போடுறோம் எப்படி இருக்கலன்னு. அப்போ அந்த 12 ராசிக்கு நாங்கள் தனியாக போடும்போது அதில் உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் செஞ்சால் எப்படி இருக்குன்றதை சொல்கிறோம். நீங்கள் அதைப்படியே செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.